ஐ சர்வீஸ் தெரியுமா? ஐ சர்வீஸ்னால் அவங்க பார்க்கும்போது மட்டும் செய்யுது. இதுதான் ஐ சர்வீஸ். ஓ, அவர் பார்க்குறாரு. ஆமென். ஆனால் நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா, இல்லை இந்த பகுதியை வாசிச்சிங்கன்னா எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஸ்லேவ்ஸ், அடிமைகளே. இந்த வசனம் 22, 23, 24, 25 எத்தனை வசனம் இருக்கு? 22, 23, 24, 25. இந்த 4 வசனமும் உங்களையும் உங்களுடைய எஜமான்களை குறிக்கக்கூடிய, காமிக்கக்கூடிய வசனம். அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எப்படி நீங்கள் இருக்கணும், நீங்கள் வேலை செய்யும்பொழுது அந்த வேலையை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே பவுல் இதை தெரிவிக்கிறார். ஏன்னா அந்த நாட்களில் நிறையா இந்த அடிமைகளை வாங்குவாங்க. அடிமைகளை வாங்கி அவங்க வீட்டு வேலைக்காரர்களாக வச்சுருப்பாங்க. அதில் சில வேலைக்காரர்கள் என்ன செய்வாங்க, உண்மையாக இருப்பாங்க. சில வேலைக்காரங்க ஓடிடுவானுங்க. சில வேலைக்காரங்க எஜமான் கூட சண்டை போட்டு போயிடுவாங்க. இப்போ பவுல் இதுக்கெல்லாம் சொல்கிறாரு, அடிமைகளே, சர்வன்ட்ஸ், இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சர்வன்ட்ஸ், ஒபே யோர் மாஸ்டர்ஸ் in the flesh. இந்த ஃப்ளஷ்னால் சரீரத்தில் உங்களுடைய எஜமானுங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. அவங்க முன்பாக மட்டும் நீங்கள் உண்மையாக வேலை செய்கிற மாதிரி நடிக்காமல் எல்லா நேரத்துலையும் நீங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கணும். ஐ சர்வீஸ் தெரியுமா? ஐ சர்வீஸ்னால் அவங்க பார்க்கும்போது மட்டும் செய்கிறது. இதுதான் ஐ சர்வீஸ். ஓ, அவர் பார்க்குறாரு. பார்க்கலையா? வா, போயிட்டு வெளியே போயிட்டு ஒரு சிகரெட்டு போட்டு வருவோம், வா வெளியே போயிட்டு அப்படியே ஒரு ஜலஞ்சலம் போயிட்டு வருவோம், அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்படி தான் உண்மை இல்லாத வேலையாட்கள் செய்வாங்க. ஆனால் உண்மை உள்ள வேலையாட்கள் என்ன செய்வாங்க, அந்த குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களே, 8 மணி நேரம் வேலைக்கு 8 மணி நேரம் உண்மையாக வேலை செய்வாங்க. ஆமென். ஸோ அப்போ இங்கே உள்ள ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அடிமைகள். அப்படின்னா அந்த முதலாளிகள் இவங்களை வாங்கியிருக்காங்க, பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. உங்களே யாரும் பணம் கொடுத்து வாங்கலை, உங்களை வேலையில் சேர்த்துருக்காங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எப்படி இருந்தாலும் உனக்குன்னு ஏர்த்லி மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த பூமிக்குரிய எஜமான்கள் இருக்காங்க, பூமிக்குரிய பாஸ் இருக்காங்க. உங்களை வேலைக்கு அவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஓகே. ஸோ வேலை செய்யும்பொழுது அந்த வேலையில் உங்கள் ஆட்டிட்யூட் எப்படி இருக்குன்னா, நான் இவருக்கு செய்யலை, நான் என் தேவனுக்காக செய்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆட்டிட்யூட்டில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா, எதை செஞ்சாலும் சரி, அதை நீங்கள் மனப்பூர்வமாக செய்யும்பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஓகே, என்ன போட்டிருக்கு? Since you know that you will receive an inheritance from the Lord as a reward. உங்களுக்கு பிரதிபலன் உண்டு. உங்களுடைய முதலாளிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து, அவங்க வேலை சம்மந்தப்பட்ட காரியத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா, உங்களை அப்பாயின்மெண்ட்டில் என்னென்னா அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சீங்களா, அதனால உங்களுக்கு தேவனுக்கு ஏன்னா மகிமை சேரும், அதனால உங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகள் வந்து சேரும், பிரதிபலன்கள் வந்து சேரும்.
ஆமென். அவங்கள பிரியப்படுத்துறதுக்கு எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆமென். உங்கள் வேலை அசைன்மெண்ட் என்ன, அதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு 8 மணி நேரம் வேலையா, 8 மணி நேரத்துக்கு வேலை நீங்கள் செய்ய வேண்டியது வந்தால் அவங்க அதுக்கு ஊதியத்தை தரணும்னு சொல்லி அவங்க நீங்கள் சொல்லணும். இல்லை எனக்கு ஒரு ஃபேவர் செய்யுங்க, ஃபேவர் வேறு, கொஞ்ச நேரம் இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க, அது வேறு. ஒரேடியே அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம், நாளைக்கு வந்து செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு டைம் எடுத்தால் அப்போ அதுக்கும் அவங்க பே பண்ணணும். ஓகே, அது ஒரு உதவியாக கேட்டால் உதவியாக செஞ்சுட்டு வந்துடுங்க. ஓகே, அப்போ கூட நீங்கள் நினைக்கிறோம் இதை நான் ஆண்டருக்காக செய்கிறேன். ஆனால் அந்த டைமை கூட ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பார். ஆமென். ஆமென்.